நாம் இந்த இடத்துல மாலை ஆராதனையில் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலிருந்து போகலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஒழுங்காக பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இந்த வாரத்தில் நான் சில காரியங்கள் உங்கள் கூட ஒரு சப்ஜெக்ட் கீழே பேச விரும்புகிறேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வருது அங்கே. அதனால் அந்த சப்ஜெக்ட் கீழே சப்ஜெக்ட்ஸ், சப்டைட்டில்ஸ், அதாவது ஒரு தலைப்பு கீழே பல தலைப்புகள் கீழே உங்கள் கூட நான் பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன பேச விரும்புகிறேன்றதை சொல்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெயின் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் நீ உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? நீங்கள் உணர வேண்டும். ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையை நல்லா செஞ்சு முடிக்கணும்னா அந்த வேலையை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம ஏன் வேலைக்கு போகிறோம், அவர் ஏன் நமக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு, புரியுதுங்களா? அதை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டு வேணும். அதாவது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை அதிகமாய் புரிந்து கொள்கிறீர்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். நம்ம தோற்கிற நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம புரிந்து கொள்ளவில்லை. நம்ம எதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கலையோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபெயில் ஆகிடுறோம். வாழ்க்கையில் படிக்கிற பிள்ளைகள், சில பிள்ளைகள் நிறைய மார்க் எடுப்பாங்க, வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிடுவான். நிறைய மார்க் எடுத்திருப்பான், லைஃப்பில் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 15,000 ரூபா சம்பளத்துக்கு 20,000 சம்பளத்துக்கு காலம் ஃபுல்லாக குப்பை கொட்டிக்கின்னு இருப்பான். பெரிய மார்க் எடுத்துருக்க மாட்டான். ஆனால் அவன் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவான், பார்த்தீங்கன்னா மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், 15 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே போயினே இருப்பான். அப்போ என்னென்னா, உலகம், வாழ்க்கை இதையெல்லாம் பற்றி ஒரு புரிந்து கொண்டவன் வெற்றி அடைகிறான். வெறும் படிப்பு மட்டும் வச்சுக்கின்னு இருக்கிறவன், உலகத்தை புரிந்து கொள்ளாதவன் என்ன பண்ணுறதில்ல, உலகத்தில் வெற்றி அடைகிறது கஷ்டமாயிடுது. அதனால் நம்ம எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்முடைய சரீரத்தை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம சரீரம்னா என்ன, இந்த சரீரம் எப்படிலாம் செயல்படுது. சில பேருக்கு சரீரத்தை பற்றி கூட ஒரு புரிதல் கிடையாது, புரிந்து கொள்கிற தன்மை, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. கண்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க. சரீரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும் இல்லை? இந்த சரீரத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். நீங்கள் டாக்டர் பாருங்கள், டாக்டர் என்ன தான் வேலை செஞ்சாலும் நானுங்க ஒரு டாக்டர்கிட்ட போவோம். அப்போல்லாம் பசங்க, சின்ன பசங்க, அவங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லை அந்த டாக்டர்கிட்ட தான் போவோம். அந்த சாப்பாடு டைம் அவர் வேலை செஞ்சு எத்தனை பேஷண்ட் இருப்பாங்க தெரியுங்களா? வெளியில் 20-30 பேஷண்ட் இருப்பாங்க. அந்த சாப்பாடு டைம் அவர் எழுச்சி அப்படியே முறைக்க போயினே இருப்பார். அவ்வளோ பேஷண்ட்டு வயிற்று வலியில் கத்தின்னு இருப்பான், காது வலியில் கத்தின்னு இருப்பான், கை வலியில் கத்தின்னு இருப்பான். சாப்பாடு டைம் வந்துச்சுன்னா அவர் ஒரு டைம் வச்சுக்கிறாரு, நீட்டாக எழுச்சி போயிடுவார். அந்த பேஷண்ட்டை முடிச்சுட்டு எழுச்சி போனார்னா சாப்பிட்டு தான் வருவார். ஒரு 1/2 ஹவர் கழித்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ஆனால் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், நல்ல டாக்டர் தான். ஆனால் அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது, இது என் சரீரம், இந்த சரீரம் இப்படிலாம் வேலை செய்யுது, இதுக்கு நேரத்துக்கு நான் சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். இன்னொன்று கூட தெரியுங்களா, நீங்கள் நேரத்துக்கு தூங்குறது உங்கள் சரீரத்துக்கு ஆரோக்கியம் தெரியுமா? நைட்டில் தூங்கணும். 10 மணி ஆயிடுச்சுன்னா படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தயவு செஞ்சு 12, 1 இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நீங்கள் உங்கள் சரீரத்தை பற்றி புரிஞ்சுக்கல. நீங்கள் உங்கள் சரீரத்தை என்னமோ நினச்சின்னு இருக்கிறீங்க. அது கர்த்தர் இரும்பில் செஞ்சு கொடுக்கல, கட்டையில் செஞ்சு கொடுக்கல. ரொம்ப சாஃப்டான ஆர்கன்ஸ் நம்ம சரீரத்தில் இருக்குது. குடல்லாம் பார்த்தீங்க, குடல் எல்லாமே சாஃப்டாக அவ்வளோ மென்மையாக கர்த்தர் செஞ்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம சரீரத்தை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பற்றியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரீரத்தில் தான் முடியை பற்றி தெரிஞ்சிருந்தால் முடி நல்லாயிருக்கும், முடியை பற்றி தெரியலன்னா முடியெல்லாம் போயிடும். கண்ணை பற்றி தெரிஞ்சிருந்தால் கண் நல்லாயிருக்கும். கண்ணை பற்றி தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னா என்ன ஆகிடும், கண் சீக்கிரம் போயிடும். பல்லை பற்றி தெரிஞ்சிருந்தால் பல் இருக்கும் நல்லா.
இல்லைன்னா பல்லெல்லாம் சொத்தையாகி எல்லா பல்லையும் எடுத்துகிட்டு செட் பல்லாக வச்சுக்க வேண்டியதாகிடும். எல்லாத்தையும் பற்றி நமக்கு என்ன தேவைன்னா ஒரு உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே A to Z இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை குறித்து பேசும்போது தான் நம்ம ஏசாயா 11:2 பார்த்தோம். தேவன் நமக்கு ஞானமும் உணர்வும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியினருக்குள்ள அவருக்குள்ள சில தன்மைகள் இருக்குது. அந்த தன்மையில் ஒரு தன்மை என்னன்னா உணர்வுள்ள தன்மை, உணர்வுள்ள ஆவியானவர். அப்போ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற ஆவியானவர். நம்ம மைண்டு, நம்முடைய அறிவு குறைவுள்ளதாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நிறைவானவர். நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னா வாழ்க்கையில் போகிறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் மக்கள் மேலே உள்ள வரல, மேலே இருந்து வழி நடத்துவார். அவங்க கூட இருந்து வழி நடத்துவார், உள்ளே போகலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை ஒருத்தருக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறோம். எங்கேயோ போகிறதுக்கு வழி சொல்லணும். ரொம்ப லாங்கு, ரொம்ப சந்து பூந்துலாம் பூந்து போகணும், ரொம்ப கஷ்டமான ஒரு வழி சொல்லணும். நீங்கள் காருக்கு வெளியிலேருந்து என்னதான் வழி சொன்னாலும் அவன் கரெக்டாக போய் சேர மாட்டான். ரொம்ப ஒரு சிக்கலான ரோடு, நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற ரோடெலாம் இருக்கிற இடத்துல அவனுக்கு என்ன தான் நீங்கள் வழி சொல்லி அனுப்புனாலும் என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான், மிஸ் ஆகிடுவான். ஆனால் அதே நீங்கள் காருக்குள்ளே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா அது எவ்வளோ தான் சிக்கலான ரோடாக இருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அவரை கொண்டு போயிட்டு சேர்த்துடுவீங்க. பழைய ஏற்பாடு அப்படி தான், காருக்கு வெளியில் இருக்கிற மாதிரி ஆவியானவர். புதிய ஏற்பாடு என்னென்னா காருக்குள்ளே வந்துட்டார், நமக்குள்ளே வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நமக்குள்ளே வந்துட்டார், எனக்குள்ளே வந்துட்டார். ஆமென். மறந்தே போகக்கூடாது. நம்மளுக்கெல்லாம் பெரிய ஸ்லாக்கியங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம், இயேசு கிறிஸ்துவை வணங்குவது பெரிய பாக்கியம், இயேசுவை நம்புவது பெரிய பாக்கியம். இன்னும் அதை விட பெரிய பாக்கியம் என்னென்னா இது போல் நல்ல சத்தியத்தை கேட்குற சபையில் உட்கார்ந்துருப்பது பெரிய பாக்கியம். நான் அடித்து சொல்லுவேன், உண்மையில் நல்ல சத்தியத்தை கேட்குற சபையில் உட்கார்ந்துருப்பது பெரிய பாக்கியம். அதனால் இப்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நம்ம அறிவு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்கள் ஆவியானவர்கிட்ட சொல்லலாம், ஆவியானவரே நீங்கள் ஞானமும் உணர்வும் உள்ள ஆவியானவராக இருக்கிறபடினால அந்த ஞானமும் உணர்வும் என்னுடைய ஆவியில் வரட்டும், என்னுடைய ஆத்மாவில் வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அதை கொண்டு வரணும். பால் இருக்கலாம், சர்க்கரை இருக்கலாம், காப்பி தூள் இருக்கலாம். காப்பி குடிக்க முடியாது, அதை காப்பியாக போட்டால் தான் குடிக்க முடியும். அப்படி தானே? வீட்டில் பால் இருக்குது, காப்பி தூள் இருக்குது, சர்க்கரை இருக்குது. வீட்டில் போனால் காப்பி வந்துடாது, அதுக்கு சில ஒர்க் பண்ணணும்ல, பண்ணால் தானே வரும். அது போல தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைய இருக்குது. நான் பார்த்தேன், உங்களுக்கு போதிக்கிறதுனாலே நான் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தைரியம் இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்குள்ளே என்ன இருக்குது? அவர் தைரியத்தின் ஆவியானவர். அதான் 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது பார்த்தீங்களா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தைரியத்தின் ஆவி கொடுத்துக்கிறார். பயமுள்ள ஆவி இல்லைன்னா அப்போ இருக்கிற ஆவி என்ன ஆவி? தைரியத்தின் ஆவி. ஒன்று. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தானவர், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தானவர் தைரியம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், சும்மா உள்ள ஆவியானவரை வச்சுக்கின்னு தோசை சுடாமல் இருக்கக்கூடாது. மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கின்னு தோசை சுடாமல் இருந்தீங்கன்னா மாவு மாவாக தான் இருக்கும். எடுத்து சூடு பண்ணி கல்லில் ஊற்றி விட்டால் தான் என்ன ஆகும்? தோசை வரும், பசியாரம் இல்லை? அப்போ உள்ள ஆவியானவர் வச்சுக்கின்னு ஒன்றுமே கண்டுக்கிறது கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்க பரிசுத்த அபிஷேகத்தையும் ஒரே ஒரு இடத்துல வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா எங்கன்னா அப்போனா மீட்டிங்கில் போனால் யூஸ் பண்ணுவாங்க, 3வது பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரே கை தட்டி ஓன்னு கற்றுட்டு தப்பு கிடையாது. அபிஷேகம் அந்நிய பாஷையை நான் கனம் பண்ணுகிறேன், நான் மதிக்கிறேன், நான் அதை குறை சொல்லலை. ஆனால் அதை பயன்படுத்துகிற மக்களுடைய மனசை தான் நான் குறையாக பார்க்குறேன். அவங்களுக்கு அந்த ஆவியானவரை குறித்து சரியான காரியங்கள் தெரியாது, நான் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு ஆவியானவரை பற்றியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா
இது போல் ஒரு அபிஷேகம் வரும், கொஞ்ச நேரம் கத்துறதுக்கு தான் ஆவியானவர் அப்படின்னு நினச்சிக்கின்னு மக்கள் அதில் தான் போயின்னு இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, அது போல் கத்துற இடத்துல போயிட்டு உக்காந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா என்ன அபிஷேகம், தப்பு கிடையாது, அபிஷேகம் நல்லது தான். ஆனால் அதை விட பெரிய ஆவியானவர் உங்களுக்குள்ள பல தன்மைகளை உடையவராக இருக்கிறாரு. அந்த தன்மைகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வரலாம், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆவியானவருக்குள்ளே இவ்வளோ தன்மைகள் இருந்தும் நீ எங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணலன்னா, அப்போ அவ்வளோ பெரிய ஆவியானவரை நீங்கள் வச்சுக்கிட்டு வெறும் கை தட்டுறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? ஹலோ ஹலோ கேட்குதுங்களா? இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் சொல்லிட்டார், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் செய்கிறேன் சொல்லிட்டாரு. நீங்கள் போனீங்க, ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கினீங்க. ஐயா ஒரு சைக்கிள் வேணும். உடனே அவர் சொல்கிறார், யார் பாங்க அவர் நல்ல இருக்கிறதுல பெஸ்ட்டு சைக்கிளாக வாங்கி கொடுப்பா. கூட்டு போனாங்க கடைக்கு, 15,000 ரூபா கொடுத்து ஒரு நல்ல சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. 15,000 ரூபா கொடுத்து சைக்கிளை வாங்கிட்டு வந்து நீங்கள் மெரின்னு மெரிக்கிறீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக மெரித்து வேலை செய்கிறீங்க, கஷ்டப்பட்டீங்க, வேர்வை சிந்துறீங்க. லாஸ்ட்டில் செத்துட்ட பிறகு ஒரு ஓட்ட சைக்கிளோடு செத்து பிடிச்சிட்டீங்க வாழ்க்கையை. இப்போ அந்த கோடீஸ்வரன் என்ன நினைப்பார்னு நினைக்கிறீங்க? உங்களை பற்றி என்ன நினைப்பார்? நான் அந்த ஆளுக்கு எவ்வளவோ செய்யறதுக்கு ரெடியாக இருந்தேன், ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணல, ஒன்று கூட என்கிட்ட இருந்து என்ன பண்ணல, வாங்கிக்கவே இல்லைப்பா. கடைசி வரைக்கும் கை தட்டியே செத்து போயிட்டான்ப்பா. கடைசி வரைக்கும் எதுலேயே முடிச்சிட்டான் லைஃப்பை. என்னை உள்ளே வச்சுக்கின்னு எதை மட்டும் தான் செஞ்சான், வெறும் கை தட்டி அந்நிய பாஷை பேசியே அவன் லைஃப்பை முடிச்சிட்டான்ப்பா. எனக்குள்ளே நிறைய இருக்குது, அதெல்லாம் கொடுக்கணுன்ட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேன் கேளுங்க. இயேசு சொன்னார், பரிசுத்தாவினர் உங்களிடத்தில் வரும் வரைக்கும், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் சொன்னார். ஏன் இயேசுனார் சொல்லியிருக்கலாம்ல, போங்க போய் ஊழியம் செய்யுங்க, எதுக்கு 50 நாள் வேஸ்ட் பண்ணுறீங்க சொல்லியிருக்கலாம். அவர் எதுக்கு ஆவியானவரை அனுப்புகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார்? ஏன்னா இந்த ஆவியானவருக்குள்ள நிறைய பவர்ஸ் இருக்குது. இந்த பவர்ஸ் எல்லாம் உங்கள் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்படணும். அதனால் 2 நன்மைகள், ஒன்று நீங்களும் நல்லா இருப்பீங்க, இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம் வளரும். ஆவியானவருடைய வல்லமைகள் உங்கள் மூலமாக வெளிப்படும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க, தேவனுடைய ராஜ்யமும் வளரும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்க ஆவியானுடைய வல்லமைகள் வெளிப்படணும்னா முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அவருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அதை எப்படி எனக்கு கொண்டு வரணும் என் வாழ்க்கையில், அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறேன். பரிசுத்தானவருக்குள்ளே என்னென்ன இருக்குது? முதல்ல பார்த்தீங்கன்னா பரிசுத்தானவருக்குள்ள தைரியத்தின் ஆவியானவர். நான் சொல்கிறேன், உங்கள் பரம்பரையே பயந்த சுபாவம் உள்ள பரம்பரையாக இருக்கலாம், நீங்கள் எதுக்கு வேணாலும் பயப்படுறவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பேசணும். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தைரியத்தின் ஆவியானவர். அந்த தைரியத்தை ஆவியானவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அந்த இருக்கிற தைரியத்தை என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்துமாவில் இயேசுவின் நாமத்தில் நிரம்பட்டும், வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் சொல்ல 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 பாருங்கள், நான் சொல்கிறேன், சிங்கமே நின்னா கூட பயப்படாமல் நிற்பீங்க. அவ்வளோ பெரிய தைரியம் உங்களுக்கு வந்துடும். எல்லாம் ஓடுற காரியத்தில் நீங்கள் நின்று ஜெயிப்பீங்க, பயப்பட மாட்டீங்க. எங்கேருந்து வர இந்த தைரியம்னா, உங்கள் சுபாவம் பயந்த சுபாவமாக இருக்கலாம், உங்கள் தன்மை பயந்த தன்மையாக இருக்கலாம், உங்கள் பரம்பரையிலையா எல்லாருமே பயந்த சுபாவத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற தன்மையை நீங்கள் பேச பேச அது அப்படியே உங்களுக்குள்ளே வரும். அப்போல்லாம் சாயம் பிடிப்பாங்க புடவைங்களை, பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் வருது இல்லை, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தினே போவாங்க ரோட்லேயே, சாயம் பிடிக்குதுன்ட்டு எல்லாம் புடவை எடுத்துன்னு போவாங்க. ஒரு மாதமாக பச்சை புடவை கட்டியிருப்பாங்க, அதை எடுத்துன்னு போய் கொடுத்து ப்ளூ புடவை ஆக்கிடுவாங்க. சாயம் பிடிச்சி பச்சையை ப்ளூ ஆக்கிடுவாங்க, மஞ்சளை ஒரு பிங்க் ஆக்கிடுவாங்க. இது மாதிரி கலர் கலராக மாற்றிடுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய கலர்ஸ் வெளியில் வரணும். ஆமே. நீங்கள் சொல்லணுங்க, நீங்கள் சொல்லணும், என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்மாவில் இயேசுவின் நாமத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் நிரம்பட்டும், இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன்.
இன்னொன்று கூட ஜெபம் பண்ணும்போது தயவு செஞ்சு போயிட்டு, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே நடத்துங்க, இப்படி ரொம்பவே ஜெபம் பண்ணாதீங்க. அவர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து விட்டார். உங்களுக்கு கொடுக்காததுன்னு ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு. வசனம் சொல்லு பாருங்க, அவரையே நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி? எப்படி? அவரே கொடுத்துட்டாராம். அவரை விட விலையேற பெற்றது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவரே கொடுத்தவர் அவரோடு கூட சில்லற விஷயங்களை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவரே கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம மறந்து போகக்கூடாது. நம்மளுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த தன்மைகள்லாம் வேணும். நம்ம பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், தைரியத்தின் ஆவியானவர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தைரியம், அதாவது பயத்தின் ஆவியை கொடாமல் அதுக்கு தைரியம். அடுத்தது நமக்குள்ள இருக்கிற அன்பு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். பலம், பலமுள்ள ஆவியானவர். ஆவியானோட அடுத்த தன்மை என்ன இருக்குது உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவருக்குள்ள? பலம். பலம்னா என்ன? ஸ்ட்ரென்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்ட்ரென்த் இருக்குது. நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் ஹார்லிக்ஸ் குடிக்காமல் இருக்கலாம், பூஸ்ட் குடிக்காமல் இருக்கலாம், என்ஷூர் குடிக்காமல் இருக்கலாம், என்னென்னமோ இருக்குது சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு. விட்டமின் ஒமேகா டேப்லெட்லாம் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை போல ஒரு பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிற சக்தி, பலப்படுத்துகிற வல்லமை, பலப்படுத்துகிற உணவு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர். அவரை போல ஸ்ட்ரென்த்து யாருக்குமே கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? அவரை போல ஸ்ட்ரென்த்து யாருக்குமே கிடையாது. சிம்சோன் மேலே, சிம்சோன் ஒரு சாதாரண மனுஷன். சிம்சோன் சாதாரண மனுஷன். அவனால் இப்போ இந்த கதவை பூட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதவை உடைக்கவே முடியாது. சிம்சோனை ஒரு கயிறை போட்டு கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிம்சோனால் என்ன பண்ண முடியாது? அறுக்கவே முடியாது. ஆனால் இந்த சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒரு நாள் பாருங்கள், இந்த சிம்சோனை ஒரு கோட்டையில் வச்சு பூட்டிட்டாங்க. ஒரு ஊரில் வச்சு அந்த கோட்டை சுவரை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? பூட்டிட்டாங்க. பிடிக்கணும் இவனை அப்படின்ட்டு எல்லாம் நைட்டில் காத்துனுக்குறாங்க. அவன் எப்படி இந்த கோட்டை சுவரை தாண்டி வருவான் பார்த்துடலாம், காலையில் பிடிச்சிடலாம், நைட்லேருந்து வெயிட் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினார். அவன் அப்படியே நடந்து வந்தான். அந்த கோட்டை சுவர், நம்ம வீட்டில் இருக்கிற சுவர் மாதிரி, அந்த கதவு மாதிரிலாம் கோட்டை கதவுகள் இருக்காது. நம்ம வீட்டு கதவுலாம் 7 அடி இருக்கும். ஆனால் அந்த காலத்து கோட்டை கதவுகள்லாம் அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கும். 15 அடி, 18 அடி, 20 அடி கூட இருக்கும். அவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த கோட்டை கதவுகளை என்ன பண்ணான்னா பேர்த்து எடுத்து தோல் மேலே வச்சுக்கின்னு போயினே இருக்கிறான். ஆளு சின்னதாகிறான். ஆனால் ஒரு கதவையே ஒரு ஆட்டி ஷேக் பண்ணி எடுத்து எங்கே வச்சிருக்கிறான்? தோல் மேலே. நான் சொல்கிறேன், ஒரு கட்டை தூக்க முடியல, ஒரு தண்ணி பக்கெட் தூக்க முடியல. நான் சொல்கிறேன், ரொம்ப வீக் ஆகிடுச்சு பாஸ்டர் உடம்பு. கவலையப்படாதீங்க. உங்கள் சரீரத்தை பலப்படுத்த பணமும் இன்றி விலையும் இன்றி இலவசமாய் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கணும் கரெக்டாகவே வாழ்றது கிடையாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. தெரிஞ்சுக்கினா அதை எப்படி ரிசீவ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் போகிறது, எல்லா ஜெபத்துக்கும் போகுது, அங்கே போய் ஜெபிப்போம்னா ஓன்னு அழுவுறது. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாம் ஒன்றா அதுதான். ஆட்டு மந்த மாதிரி போய் வருது. கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. நாளுக்கு நாள் மறுரூபமாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் எப்போ வரும் வாழ்க்கையில்? மனசில் மனம் புதிதாகணும். மனசில் மறுரூபம் வந்தால் தான் வாழ்க்கையில் மறுரூபம் வரும். மனசில் எப்படி மறுரூபம் வரும்? இது போல சத்தியத்தை நீங்கள் கேட்க கேட்க கேட்க, இந்த சத்தியத்தில் நீங்கள் விட்டுறக்கூடாது. நிறைய கேட்கணும், அடிக்கடி கேட்கணும். யூடியூப்பில் இருக்குது, நல்லா கேளுங்க, கேட்கணும். ஏன்னா நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து போன உடனே கொஞ்ச நேரத்தில் கிரிக்கெட் பார்க்கலாமான்னு உட்காருவோம். கிரிக்கெட்டில் உட்காந்து கிரிக்கெட்டில் 6 அடிச்சானா 4 அடிச்சானா ஜெயிச்சானா தோத்தானா அதில் டென்ஷன் ஆகி துக்கமாக படுத்துருவோம், இல்லை சந்தோஷமாக படுத்துருவோம். நம்ம மைண்ட் அவ்வளோதான்.
அதுக்கு தான் இந்த மைண்டை என்ன பண்ணணும்னா அப்பப்போ வந்து என்ன பண்ணின்னு இருக்கணும்னா நம்ம அடிக்கடி சரி பண்ணிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. சரி பண்ணிக்கினே இருக்கணும். வண்டி வச்சிருக்கவங்களுக்கு மெக்கானிக்கு சொல்லுவாங்க, மாதத்துக்கு ஒரு முறை இன்ஜின் ஆயிலை மாற்றிடுங்க. புதுசாக ஆயில் போடுறோம். புதுசாக ஆயில் போட்டோம். ஆனால் வண்டி ரோட்டில் ஓடி 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 அது உள்ள வேலை செஞ்சு இன்ஜினு உள்ள கார்பன்லாம் எரிஞ்சு எரிஞ்சு கொஞ்ச நாள் அந்த புது ஆயில் என்ன ஆகிடுது, கருப்பாகிடும். புதுசாக தானே போட்டோம், புது ஆயில் தானே போட்டோம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஊற்றும் போது பாருங்கள் ஆயில் கோல்டு கலரில் இருக்கும். அதை வெளியில் எடுக்கும்போது எந்த கலரில் வரும், அடுப்பு கறி கலரில் கரேல்னு வரும். ஏன் இப்படி ஆயிடுச்சு? அப்படி தான் ஆகும். மைண்டும் அப்படி தான். உங்கள் மைண்டும் நீங்கள் அநேக காரியங்களை கேட்கறதுனால, பேசுறதுனால, பார்க்கறதுனால, புரியுதுங்களா, உங்கள் மைண்டும் அடிக்கடி என்ன ஆகிடும், அப்பப்போ கொஞ்சம் இதுவாகிடும். இந்த மனதை புதிதாக்குற வேலை தான் வார்த்தை செய்கிறது. நீங்கள் எவ்வளவா வார்த்தையை கேட்குறீங்களோ, தேவனுடைய வசனத்தை கேட்குறீங்களோ, அப்போ இது என்ன பண்ணுதுன்னா மைண்டெல்லாம் சரி பண்ணுது, ஆயில் சேஞ்சிங் பண்ணுது. மைண்டில் இருக்கிற எல்லா அழுக்கெல்லாம் வெளியில் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆயிலை இன்புட் பண்ணுது. நல்ல ஆயில் கெட்டு போயிடுது. அப்பப்போ திருப்பி இப்போ வேறு ஒரு ஆயில் போடணும். வேறு வழி கிடையாது, போட்டுட்டு தான் இருக்கணும். அப்பப்போ கேட்கணும். அப்பப்போ நம்ம அதை பற்றி யோசிக்கணும். காலையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு இலையுதிராத இருக்கிற ஒரு பசுமையான மரத்தை போல் இருப்பாங்க? யாருடைய வாழ்க்கை பசுமையா இருக்கும்? பசுமையா இருக்குதுன்னா என்ன? எல்லா மரங்களும் கருகி போய் கிடக்கும், இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பச்சையாக இருக்கும். எப்போ போய் பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். ஏன் பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னா, அந்த மரத்துக்கு தண்ணி போகிறதுக்கு மரத்தை சுற்றி என்ன இருக்குதா, ஊற்றுக்கள் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்தை சுற்றி 4 ஊற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்று பொங்கி பொங்கி வந்துன்னே இருக்குது. அந்த ஊற்றுலேருந்து தான் பிரிஞ்சு போய் எல்லாமே நதியாக ஓடின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மரம் எப்படி இருக்கும்? எப்பவுமே செழிப்பாக இருக்கும், பசுமையாக இருக்கும். எந்த மரம் காஞ்சி போனாலும் காஞ்சி போவோம், இந்த மரம் காஞ்சி போகாது. அப்போ அந்த மரம் போல உங்கள் வாழ்க்கை பசுமையாக இருக்கணும்னா கவனிங்க, பைபிள் விரும்புகிறது உங்கள் வாழ்க்கை பசுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதனால் பைபிளில் ஆண்டவர் உங்களுக்கு போதிச்சு வச்சிருக்கிறாரு. நீ இப்படி இருக்கணும்னா உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலை? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் எப்படி இருக்கணுமா? தியானமாக இருக்கணும். அதே நினைப்பாக இருக்கணும். இந்த பசங்க பாருங்க, 10வது பாஸ் பண்ணால் ஃபோன் வாங்கி தரேன், +2 ஃபோன் பாஸ் பண்ணால் ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே தொடங்கிடுவான், அந்த தியானத்திலேயே இருப்பான். என்ன ஃபோன் வாங்கலாம், எதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எந்த ஃபோனில் கேம் விளாட்னா நல்லா இருக்கும், எவ்வளோ தியானத்தில் இருக்கிறான் தெரியுங்களா? அதே தியானத்தில் இருப்பான். டே பாஸ் ஆகிட பார்த்துக்கலாம், இல்லை பார்த்துக்கலாம், இந்த ஃபோன் நல்லா இருக்குதான் ஃப்ரெண்டு சொன்னான், அந்த ஃபோனில் கேம் விளாட்லாமா, நல்லா இருக்குமா சொன்னான், இந்த ஃபோனில் டிஸ்பிளே நல்லா இருக்குதா, ஸ்க்ரீன்லாம் நல்லா இருக்குதா, ஒரே தியானத்திலே இருப்பான். பாருங்க, எப்பவுமே அவங்ககிட்ட என்ன பேசுகிறாலும் பாருங்களேன், எங்கே தான் வந்து நின்றுப்பான்? செல்ஃபோன் வாங்கி தரேன், நீ எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது வந்துடும், இப்போவே ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? டே பாஸா ஃபெயிலாக தெரியலடா, பாஸா ஃபெயிலான கூட தெரியலடா. அவன் அதே தியானத்தில் இருக்கிறான். இதை வேற உதாரணமாக சொல்லலாம், லவ் பண்ணுறவங்களும் அதே தியானத்தில் இருப்பாங்க. நான் அதை சொல்லக்கூடாதான் இதை சொல்கிறேன். அந்த தியானம் ரொம்ப ஆப்டாக பொருந்தும். சரி, இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ யோசித்து பாருங்க, அப்போ செல்ஃபோனு அந்த பையன் அதே தியானத்தில் இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு செல்ஃபோன். அவன் ஃப்ரெண்டு கூட பேசினாலும் எதை பற்றி தான் பேசுவான்? செல்ஃபோனை பற்றி தான் பேசுவான். ஏய் இப்போ என்னடா செல்ஃபோனு, ஏய் நான் வாங்கிட்டு வேண்டாம் அந்த ஃபோனை, இந்த ஃபோனாடா எவ்வளோடா விலை, இவ்வளோவா, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாரா. எப்பவுமே அதே தியானம். அப்போ தான் நீங்கள் எதில் தியானமாக இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? நம்மளை யோசிச்சு பாருங்க, இருக்கிறோமா? நம்ம மைண்டெல்லாம் அதிலே இருக்குதா? நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் அப்படி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில்
எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீர்க்கால் கிடையாது, நீர்க்கால்கள். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்துனா, அவன் வாழ்க்கையில் எந்தெந்த காலத்தில் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கணுமோ அந்தந்த நல்லதெல்லாம் குறையில்லாமல் நடக்கும். அல்லேலூயா. சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் சரியாக நடக்காது, ரொம்ப தள்ளி போய் நடக்கும். பல்லு போன பிறகு பக்கோடா கிடைக்கும். ஹலோ, பல்லு இருக்கும் போது பகோடா வந்துச்சுன்னா சாப்பிட்லாம். பல்லெல்லாம் போயிட்ட பேர் பகோடா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோம். துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த பகோடா, யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த பகோடான்னு வச்சா என்ன பண்ண முடியாது? அதுபோல தான் தன் காலத்தில் தன் கனியை தருகிற வாழ்க்கை யாருக்கு வரும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். அதுதான் சொல்லுது, பைபிள் படிங்க, தயவு செஞ்சு பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. உங்கள் டைம் எல்லாம் வந்து டிவிக்கு, செல்ஃபோனுக்கு, ரீல்ஸுக்கு இதுக்கே செலவு பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாருங்கள், டைம் டேபிள் போட்டு பாருங்க. டைம் என்ன பண்ணுங்க, கையால் கற்றுக்கங்க. டிவி பார்க்க போகிறேன், சரி நான் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் டிவி பார்ப்பேன், இதுக்கு மேலே நான் டிவி பார்க்க மாட்டேன். செல்ஃபோன் எடுக்கும் போதே ஒரு டைம் வச்சுக்கிட்டு எடுக்கணும். இப்போ டைம் 2:30 மணிக்கு எடுக்கிறேன், சரி ஒரு மணி நேரம் 3:30 மணிக்கு இந்த செல்ஃபோனை நான் வச்சிடுவேன். அப்படி தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் அப்படி அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை எங்கே வேணாலும் இழுத்துன்னு போயிடும், எவ்வளோ நேரம் வேணாலும் இழுத்துன்னு போயிடும். நீங்கள் அது ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, செல்ஃபோனுக்கு இந்த டைம், நியூஸ் கேட்கறதுக்கு இந்த டைம், பைபிள் படிக்க இந்த டைம். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உட்காந்து பைபிள் படிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு மணி நேரம் உட்காந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்குறீங்களா? எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்கு போனால் மத்தியானத்தில் சாப்பிட்டு ஒரு நாளெல்லாம் கூட இருக்கிறவங்க கூட தான் பேசின்னு இருந்தேன். சாப்பிட்ட பிறகு அவங்ககிட்டயே தான் பேசிட்டுருப்பா. கொஞ்ச நேரம் வசனம் கேட்கக்கூடாதா? காலையில் 10 மணிக்கு தொடங்கினா அவங்ககிட்ட பேசுறதுக்கு, அவனும் வேலை செஞ்சுனே பேசி 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 வேலை செஞ்சீங்க. இப்போ சாப்பிட வந்தீங்க, சரி சாப்பிட வந்த இடத்துல கொஞ்சம் வசனத்தை கேட்கலாம்ல, பைபிளெல்லாம் டவுன்லோட் பண்ணி வசனம் கேட்கலாம். அப்போவும் அவங்ககிட்ட தான் பேசுறது. திருப்பி போயிட்டு வேலை செய்யும் போது திரும்பவும் பேசுறது. டைமை யூஸ் பண்ண கற்றுக்கங்க. உங்கள் டைமை நீங்கள் கையால் கற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் பைபிள் படிக்க நேரத்தை தயவு செஞ்சு ஒதுக்குங்க. நான் எதுக்கு பேசுகிறேன்? நான் மட்டும் இல்லை, கர்த்தரே பேசியிருக்கிறாரு. எதுக்கு பேசியிருக்கிறாரு? நீங்கள் நல்லா இருக்க. எதுக்கு பேசியிருக்கிறாரு? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க பேசியிருக்கிறாரு. மறந்து போகாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளோ பேசியிருக்கிறாரு. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அப்புறம் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்னா, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் இரவும் பகலும் இலை உதிராது இருக்கு. அது இலை உதிர்றதுன்னா என்னன்னா, நஷ்டமே வராது. எந்த பக்கத்துல இருந்தும் உனக்கு நஷ்டம் வராது, எந்த சைட்ல இருந்தும் நஷ்டம் வராதுங்க. கர்த்தர் அவ்வளோ பிளெஸிங்ஸ் வச்சிருக்காரு. அப்புறம் பாருங்க சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன பண்ணாலும் சக்சஸ் வரையா, அவன் என்ன பண்ணாலும் வெற்றி அடைவையா. அவனுக்கு தோல்வியே கிடையாது. யாருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்குது. அதுதாங்க சொல்கிறோம். இங்கே வந்து என்ன சொல்கிறோம் உங்களுக்கு? எதுக்கு பிரசங்கம் நடக்குது? இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுட்டு போயிட்டு தியானிக்கணும். இப்படிலாம் எனக்கு இருக்குது, நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படின்ட்டு. சிம்சோன் கிட்ட தான் இங்கே வந்துட்டோம். சிம்சோன் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே அவர் அவ்வளோ பெரிய கோட்டை சுவரை எடுத்து வச்சுக்கின்னு, அந்த கதவுகளை எடுத்து வச்சுக்கின்னு தாழ்பாலோட பேர்த்து முதுகில் வச்சுன்னு அவர் பான்னு போயிட்டார். ஒரு முறை சிம்சோனை நல்லா கயிறுலாம் போட்டு கட்டிட்டாங்க, ரொம்ப டைட்டாக கட்டிட்டாங்கங்க. கயிறெல்லாம் போட்டு கட்டிட்டாங்க. சொன்னாங்க, சிம்சோனே, பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள். பாருங்க, சிம்சோன் கண்ணை முழிக்கிறான். ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்குறாரு. அந்த கயிறுலாம் சொல்லுது, நெருப்பு பட்ட உடனே கயிறுலாம் எப்படி அறுந்து போவோம்? பட்டு பட்டு பட்டுன்னு அறுவோம். நெருப்பு பட்டுச்சுன்னா கயிறு எப்படி அறுவோம்?
பட்டு பட்டு சிம்சன் அப்படின்றாரு. அவ்வளோதான், கயிறெல்லாம் பட்டு பட்டுன்னு வருது. ஆனால் கொளுத்துல, நெருப்பால் கொளுத்துல கயிறு. ஆனால் கயிறு நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு தான். உள்ளே வந்தவருடைய ஸ்ட்ராங்குக்கு முன்னாடி கயிறுடைய ஸ்ட்ராங்கு ஒன்றுமே இல்லை. உள்ளே வந்த ஆவியானவர், அவன் மேலே இறங்கின ஆவியானவருக்கு முன்னாடி இந்த கயிறு என்ன கிடையாது, ஸ்ட்ராங்காக இல்லை. எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு விட்டுச்சு. சிம்சன் மேலே ஆவியானவர் இறங்கினாராம். 300 நிறைய பிடிச்சானா. ஒரு குட்டி நாயை பிடிக்க முடியாது நம்மளால, ஒரு கோழியை பிடிக்க முடியாதுங்க. தெரியுங்களா? அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை என்ன சொல்லுவாங்களாம், பொண்ணு பார்த்து கன்ஃபார்ம்லாம் பண்ணும்போது கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டு சொல்லுவாங்களாம், மாப்பிள்ளை வீட்டு பக்கத்தில் இந்த கொல்லையில் ஒரு கோழி இருக்குது, போய் பிடிச்சின்னு வாங்கன்னு வாங்கலாம், இன்றைக்கி அதை குழம்பு வச்சு சாப்பிடலாம் பிடிச்சின்னு வாங்கன்ட்டு. ஏன்னா கோழி பிடிக்கிறதுக்கு பெலன் வேணும். கோழி பிடிச்சிட்டு வந்தாருன்னா மாப்பிள்ளை எப்படிங்கிறாரு, நல்லா பெலனாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, பொண்ணு கொடுக்கலான்னு கொடுப்பாங்களாம். இந்த காலத்துலலாம் கோழியை பிடிக்க வச்சா ஒரு ஆளுக்கும் கல்யாணம் வந்து பார்த்துக்கிறீங்களா? கோழியை பிடிக்க முடியுமா? ஹலோ, வேணா தனியாக போய் ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? இந்த முதல் மரியாதை படத்தில் சிவாஜி ட்ரை பண்ணுவார் பாருங்க, அந்த கல், இளவட்ட கல், இளவட்ட கல்லை தனியாக போய் தூக்கி ட்ரை பண்ணுவார் பாருங்க. அது போல அந்த காலத்தில் அதுவும் இருந்துச்சு. நல்ல காலம், நம்ம காலம்லாம் நல்ல காலமாக இருக்குது. நம்மளாம் அந்த காலத்தில் பிறக்கல, பிறந்துட்டா என்ன பண்ணியிருப்பாங்க, கல்லை தூக்குறதா பொண்ணை கொடுப்பேன்னு இருப்பாருங்க. எங்கடா போகிறது? அப்போ பாருங்க, அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ சிம்சன் மேலே ஆவினுடைய பலம் இறங்குச்சு. அவர் 300 நிறைய பிடிச்சாராம். எத்தனை நிறைய? 300 நிறைய பிடிச்சி 2 நிறையா வச்சு 2 நரிவாலையும் கட்டி அந்த வாளுக்கு நடுவில் ஒரு தீப்பந்தத்தை சொருவி அந்த தீப்பந்தத்தை கொளுத்தி எங்கே விட்டுட்டாராம், பெலிஸ்தேருடைய விளைச்சல்களில் விட்டுட்டாராம். 150 ஜோடி ஓடி பெலிஸ்தருடைய எல்லா கோதுமை எல்லாம் பயிர்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, நிலங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு. எவ்வளோ பவர் பாருங்க. நம்மளால ஒரு பக்கெட்டையே தூக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், கோட்டை தாழ்பால்களை உடைக்கிற ஆவியானவர், 300 நரிகளை பிடிக்கிற ஆவியானவர், கயிறுகளை நெருப்பு போல உடைக்கிற அறுக்கிற ஆவியானவர். எல்லாத்த விட கடைசியில் ஒரு கொடுமை, இவர் பரிசுத்தானவரை இழந்துட்டார். சிம்சன் என்ன பண்ணார், பரிசுத்தானவரை இழந்துட்டார். ஏன் இழந்துட்டார்னா, அவர் ஒரு விபச்சாரிக்கிட்ட போயிட்டு ஐக்கியமாயிட்டார். பெரிய தப்பு பண்ணிட்டார். ஒரு இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் தான், ஆனால் ஒரு விபச்சாரிக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஐக்கியமாயிட்டார். அந்த பொம்பளை காசுக்காகவே, நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அந்த அம்மா கிட்ட போய் ஒரு மாட்டின உடனே அந்த பொம்பளை என்ன பண்ணுது, ஒவ்வொரு நாளும் கேட்குது, உன்னுடைய பலம் எதில் இருக்குது சொல்லு, உன் பலம் எதில் இருக்குது சொல்லு, உன் பலம் எதில் இருக்குது சொல்லு. கேட்டு 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 சிம்சனுக்கு அழுத்து போச்சான், சலிச்சு போச்சான். அப்புறம் எத்தனை முறை ஏமாத்திட்டார் அந்த லேடி கூட. இவர் சொல்லவே இல்லை, உண்மையே சொல்லலை, எத்தனை முறை ஏமாத்திட்டார், போய் சொல்லி. அப்புறம் அது ரொம்ப பெரிய இது மாதிரி பேசும், நீ என்னை உண்மையாக நேசிக்கல, இது ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி. இதுவே பணத்துக்காக தான் கேட்டு இருக்குது. இது அவங்ககிட்ட பேசும்போது எப்படி பேச தெரியுங்களா, நீ என்னை உண்மையாக நேசிக்கல, உண்மையாக நேசிச்சிருந்தா இப்படி போய் சொல்லியிருப்பியா, இப்படியே சொல்லி கடைசியில் போ தொலைதுன்னு சொல்லிடுவார். எங்கள் அம்மா ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க. என்ன பொருத்தனைனா, நான் நசரேய விரதத்தில் பொருத்தனை செய்யப்பட்டு வளர்க்கிறேன். இந்த நசரேய விரதம்னா என்னென்னா, என்னுடைய பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் தலைமுடியை என்ன பண்ணலன்னா கத்திரிக்கல. அதனால் என்னுடைய பலம், என்னுடைய பொருத்தனையின் பலம், என்னுடைய பலம் எதில் இருக்குது, தலை முடியில் இருக்குது. என் முடியெல்லாம் சரிச்சிட்டா என்னுடைய பலம் என்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, ஒன்றும் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அல்லேலூயா. நம்முடைய பலம்லாம் ஒன்று கூட கீழே விழாதுங்க. ஆனால் சிம்சனுக்கு பாருங்க, முடியல தான் பலம். சொல்லிட்டான், இந்த பொம்பளை நல்லா அவரை நல்லா மட்டன் குழம்பு கிட்ட குழம்பமாக கொடுத்து நல்லா அவரை சந்தோஷமாக வச்சு நல்லா தூங்க வச்சிச்சு. தூங்கினுக்கிறாரு, கையை காலெல்லாம் கட்டிட்டு முடியெல்லாம் மொட்டை அடிச்சிச்சு.
முடியெல்லாம் வெட்டிடுச்சு, கத்திரிக்கோலை வச்சு மொட்டை அடிச்சு வச்சு சரிச்சிடுச்சு கூப்பிட்டு. அப்போது எப்போதும் சொல்கிற மாதிரி சொல்லுது, சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள் நேற்று. இவன் எழுந்து நான் எப்போதும் போல் நான் போவேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான், முடியல. கயிறு அறுக்கணும்னு பார்க்குறான், கயிறு அருல. நான் சொல்கிறேன், சிம்சோனுடைய பவர் அவ்வளோதான். ஆவியானவர் உள்ளே இருக்கும்போது, ஆவியானவர் வரும்போது தான் பவரே அதிகம். ஆவியானவர் இல்லாதப்போ அவனுக்கு என்ன இல்லை, பவர் இல்லை. ஒரு கயிறு அறுக்க முடியல, கட்டை அறுக்க முடியல, மாட்டிக்கினான். முதல்ல அவனுக்கு பிடிச்சவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுங்களா? சிம்சோனுக்கு கண்ணை நோண்டிட்டாங்க, 2 கண்ணு நோண்டிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த கண் இருந்தால் தான் இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் பார்க்கறான் செய்கிறான். கண்ணை நோண்டுங்கன்னு சொல்லிட்டு 2 கண்ணை குருடாக்கிட்டானுங்க. கண்ணை குருடாக்கி அவங்க ஊரில் எடுத்துன்னு போயிட்டு சர்க்கஸ் காட்டுற மாதிரி வச்சுட்டானுங்க. ஊரே திறந்து வந்து பார்க்குது. யாரை பார்க்கறதுக்கு? சிம்சோனை. ஏன்டா சிம்சோனை பார்க்குதுன்னா, இந்த ஊரே இந்த ஒரு ஆளுக்கு தான் பயந்து இருந்தது. ஏன் பயந்து இருந்ததுன்னா, இவன் மேலே ஆவியானவர் இறங்கி வருவார். இவன் மேலே யார் இறங்கி வருவார்? நான் சொல்கிறேன், அவன் மேலே ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கே ஊரே பயப்படுதுன்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் வசித்து கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எல்லாம் வச்சுருக்கிறோம். மாவு இருக்குது, என்னதான் வராது? தோசை வராது. பால் இருக்குது, சர்க்கரை இருக்குது, காப்பி தூள் இருக்குது, என்னதான் ரெடி ஆகாது? காப்பி ரெடி ஆகாது. நம்மளாம் அந்த கேட்டகரியில் இருக்கிறோம். எல்லாம் வச்சிருப்போம், ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டோம். இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரே ஒரு சிம்சன் மேலே ஆவியானவர் இறங்கி வரும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. எல்லாம் பயந்து இருந்தான் சிம்சனை பார்த்து. ஓ அப்படியா இப்படியான்ட்டு இவனை பார்க்கறதுக்கே கூட்டம் கூடிச்சான். இவனை பார்க்கறதுக்கே கூட்டம். கடைசியா சிம்சனை வேடிக்கை காட்டுறதுக்காக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், அரங்கம், அதில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி சொல்லுவாங்க போல, ஏய் டான்ஸ் ஆடுறா, பாட்டு போடுறோம், எதனா பண்ணுவானுங்க போல. இவன் வேடிக்கை காட்டும்படி அவனை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. சிம்சோன் கடைசியா அந்த பையன்கிட்ட, சிம்சோனை பாருங்க, ஒரு காலத்தில் பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. ஆனால் இப்போ சிம்சோனை கூப்பிட்டு போகிறதே ஒரு சின்ன பையன்தான். யார் கூப்பிட்டு வருது? ஏன்னா பவர்லெஸ் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? பவர்லெஸ் ஆயிட்டாரு. அவருடைய லைஃபு யார் கூட போயிடுச்சு? ஒரு சின்ன பையன் லெவலில் போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? தனக்குள்ள இருந்த பரிசுத்தாவினுடைய மேன்மையை அவர் அறியாமல் வாழ்ந்துட்டார். அவர் மேலே வந்த பரிசுத்தாவினுடைய மேன்மையெல்லாம் அவர் புரியாம ஒரு விதமான வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகத்தின் இன்பங்களுக்காக வாழ்ந்துட்டார். கடைசியில் ஒரு சின்ன பையன் வழி நடத்தின்னு போகிறான். அப்போ கைலாகு கொடுக்குற அந்த பையனை பார்த்து சிம்சோன் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா? இந்த இடத்தை தாங்கி கொண்டிருக்கிற தூண்கள் என்ன? ஏன்னா சிம்சோன் காதெல்லாம் கேட்குது. பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? அந்த அரங்கம் பெரிய அரங்கம், அவ்வளோ பெரிய அரங்கத்தில் 2 பில்லரில் தான் அந்த அரங்கமே என்ன பண்ணியிருக்குது, நிற்குது. 3000 பேர் உட்கார மாதிரி அரங்கம் 2 பில்லரில் தான் நிற்குதான். எப்படி போட்டிருப்பாங்க? பெட்ரோல் பங்க் பார்த்துக்கிறீங்களா? பெட்ரோல் பங்கில் எங்கேயுமே என்ன இருக்காது, பில்லரே இருக்காது. ஆனால் நடுவில் 2 பில்லர் போவோம், அதை பேஸ் பண்ணி அப்படியே போட்டிருப்பான். அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் செஞ்சுக்கிறாங்க பாருங்க. 3000 பேர் உட்கார அளவுக்கு ஒரு அரங்கம் கட்டி அதை 2 பில்லர்லேருந்து கொண்டு போய் இவனை நடுவில் ஒரு பில்லரில் கட்டி வச்சுக்கிறாங்க. அவன் கேட்குறான், இந்த நான் சாஞ்சிக்கிட்டு அந்த பில்லர்கிட்ட என்னை கொண்டு போப்பா தம்பி அப்படின்ன உடனே அவன் சொல்கிறான், இதுதான் ஒரு பில்லர், இது ஒரு பில்லரு. 2 பில்லரையும் தடவி பார்த்தான் சிம்சோன். தடவி பார்த்துட்டு கையெல்லாம் கட்டி இருக்குது. என்ன சொன்னான் தெரியுங்களா? ஆண்டவரே இந்த ஒரே ஒரு மிசை, ஒரே ஒரு முறை என் மேலே இறங்கி வாங்க, என் மேலே ஒரே முறை இறங்கி வாங்க. நான் இந்த பில்லரை இடித்து என்னை ஈனப்படுத்துகிறேன், என்னை அவமானப்படுத்துகிறேன், என்னை கேலி கிண்டல் பரியாசம் பண்ணுற இந்த எல்லாரையும் கொண்டுட்டு இவங்க கூடவே நானும் சாகணும். ஆவியானவரே ஒரே ஒரு முறைன்ட்டு இறங்கி வாங்கினாரு. கர்த்தர் கிருபை உள்ளவர். எவ்வளோ கிருபையாக இருந்தால் இவ்வளோ தப்பு பண்ணி இவன் மேலே எவ்வளோ பெரிய அபிஷேகத்தை வச்சு, இவன் மேலே எவ்வளோ பெரிய ஒரு கிருபையை வச்சு, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ வல்லமையை இறங்கி வந்து எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்குது இவன் பார்த்து இருக்கிறான், அனுபவிச்சிருக்கிறான். ஆனால் உணர்வில்லாமல் வாழ்ந்தான். கடைசியில் எல்லாம் மாட்டி சிக்கி சீரழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் கேட்குறான், கிருபை உள்ள ஆண்டவர், கிருபை உள்ள தேவன் அவனுக்கு ஒரு முறை இறங்கினார். அவன் ஜெபத்தை கேட்டார். பரிசுத்தானவர் இறங்கி வந்தார் பாருங்க. அவன் மேலே இறங்கி வந்தான். அவன் 2 தூணையும் பிடிச்சி ஒரே இழுக்கிறான். என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு கூட போகட்டும், இந்த தூணெல்லாம் விழட்டும்னு சொல்லி இழுத்தான் பாருங்க. 2 பில்லர் ஷேக் ஆகி 2 பில்லர் உடஞ்சி எல்லாம் விழுந்து
சொல்லுது வசனம், சிம்சோன் உயிரோடு இருக்கும்பொழுது கொல்லப்பட்டவர்களை விட அவன் சாகும்பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் தான் அதிகம். எதுக்கு இவ்வளோ பெரிய கதை உங்களுக்கு சொன்னேன்னா, அவன் மேலே வந்து போகிற ஆவியானவரே அவரை வல்லமையாக இருப்பார்னா, உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டனா வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு ஷபரக மல்துரைக்க மனது எவ்வளோ பெரிய வல்லமை. ஆனால் இந்த வல்லமையெல்லாம் நீங்கள் உங்கள் சரீரத்தில் கொண்டு வரீங்களா? இப்போ அதுதான் பிரச்சனை. நம்ம சரீரத்தில் கொண்டு வர முடியுமா? முடியும். இதுக்கு நேரம் செலவிடணும். இவ்வளோ பெரிய தொப்பை இருக்குது, தொப்பையை குறைக்க முடியுமா? முடியும். அதுக்கு நேரம் செலவிடணும். கரெக்டாக ஜிம் மாஸ்டர் போய் பார்க்கணும். ஜிம் மாஸ்டர் எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறாரோ அதுதான் சாப்பிட்ணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்கிறாரோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்தெந்த டைமில் எந்தெந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரோ அந்தந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். பண்ணால் தொப்பெல்லாம் கரைஞ்சி 6 பேக்கே வந்துடும். வருமா வராதுங்களா? எத்தனை நடிகர்களை பார்த்துருக்குறோம் இல்லை? வந்துருக்குது. ஆனால் அதெல்லாம் வரத்துக்கு என்ன பண்ணணும்னா பிரயாசப்படணும். சும்மா அப்படியே அவர் ஒன்று சொல்கிறது எல்லாம் காதில் வாங்கி சரிங்கய்யா சரிங்க சார் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அப்புறது போட்டு அவர் சொல்லுவார் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. சாப்பிட்டு தூங்குறது. நான் சொல்கிறேன், தொப்பை 6 பேக் ஆகாது, தொப்பை குப்பை மாதிரி ஆகிட்டு இருக்கும் இன்னும். அல்லேலூயா. எல்லாமே செய்யணுங்க, பயிற்சி வேணும். சும்மா நம்ம வந்து இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருங்க, அவருக்குள்ள வல்லமை இருக்குது. அவருக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. பாட்டு மட்டும் பாருங்கள, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தில் அப்பதான் வல்லமையெல்லாம் வரும். ஒரே கைத்தட்டு, அனல் பறக்கும், ஆவி பறக்கும், எல்லாம் பறக்கும். பாடி முடிச்சுட்டு வெளில போன பாருங்களேன், முட்டி வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, பின்னாடி நடுமுது வலிக்குது, எல்லாம் வலிக்கும். ஆனால் இங்கே மட்டும் வல்லமை ஆவியானவர் பண்ணும் போது கை தட்டுதுன்னா, சேரை உடைக்கிறது என்ன, மற்ற பக்கத்தில் இருக்கணும் அடிக்கிறது என்ன, எல்லாம் பண்ணுறது. போயிட்ட பேர் பலவீனமாக போயிட்டுருக்குது. இங்கேருந்து அங்கேருந்து போகும்போது அப்படியே தடுமாறி வீடு போய் சேர வேண்டியதுதான். ஆவியானவர் வந்து வெறும் இந்த கை தட்டி சேரை உடைக்கிறதுக்கும் பக்கத்தில் இருக்கணும் அடிக்கிறதுக்கும் உருண்டு பிறன்றதுக்கும் மட்டும் இல்லை உங்களுக்குள்ள. இவங்களாம் எப்படி வாழ்கிறாங்கன்னா சிம்சோன் மாதிரி நினச்சிக்கிறாங்க இவங்கள. நான் சொல்கிறேன், சிம்சோன் வேற, நீங்கள் வேற. அல்லேலூயா. ஒன்று தெரியுங்களா? சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து உள்ள தங்கி வாசம் பண்ண முடியாது. வருவார், இறங்குவார், ஒரு சில நிமிஷங்களில் ஒரு சில காரியங்கள் செய்வார், டக்குன்னு போயிடுவார். ஏன் அவனுக்குள்ள வந்து தங்கி வாசம் பண்ண முடியலன்னா, அவருடைய சிம்சோனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் தங்குறதுக்கு அவருக்கு அந்த இடத்துல எதுவுமே சோர்ஸ் இல்லை. ஆவியானவர்கள் தங்குறதுக்கு என்ன இல்லை? வழி இல்லை, சோர்ஸ் கிடையாது, ஆதாரம் அஸ்திபாரம் இல்லை தங்குறதுக்கு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடக்குது? இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்முடைய ஆவியை கழுவி பரிசுத்தமாக்கி, கவனிக்க, புது சிருஷ்டியாக்கி, இப்போ பரிசுத்தாவினர் வந்து நமக்குள்ள தங்கி என்றென்றைக்கும் இருப்பதற்கு ஏற்ற ஒரு ஸ்தலமாக நம்முடைய ஆவியை இயேசுவின் ரத்தம் மாற்றிவிட்டது. சிம்சோனுக்காக இயேசு ரத்தம் சிந்தலை, சிலுவையில் மறிக்கலை, அந்த அப்போ ரட்சிப்பு உண்டாகலை. அதனால சிம்சோன் மேலே வருவார், இறங்குவார், 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வேலை செய்வார், அப்புறம் போயிடுவார். உங்களுக்குள்ள அப்படி இல்லைங்க. ஹலோ, உங்களுக்குள்ள அப்படி இல்லை. சொல்லுங்க, சிம்சோனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் இல்லை, அதை விட பெரியவர் உங்களுக்குள்ள அதிக நேரம் இருக்கிறவர், அதிக நாள் இருக்கிறவர் இருக்கிறார். நம்ம இன்னும் பாருங்களேன், இப்போ எலியாலாம் கூட எடுத்துக்கங்க. எலியாலாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் எலியாக்குள்ளே இருந்த ஆவியானவர் வருவார், செய்வார், போயினே இருப்பார், தங்கிலாம் இருக்க முடியாது. ஏன்னா எலியா இயேசுவின் ரத்தத்தினால் என்ன பண்ணல? அவனுடைய ஆவி கழுவப்படலை, பரிசுத்தமாக்கப்படலை, நீதியாக்கப்படலை. ஆனால் உங்களுடைய ஆவி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதியாக்கப்பட்டு இருக்கிறது. நான் சொல்கிறேன், எலியாவின் மேலே இருக்கிற ஆவியானவரை விட உங்களுக்குள்ளதான் ஆவியானவர் அதிகமாய் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்.
ஆனால் என்ன ஒன்றுன்னா, அவங்களுக்கு அந்த ஆவியானவரை பற்றிய ஒரு உணர்வு இருந்தது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பற்றிய ஒரு உணர்வு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ பிரச்சனையே அதுதான், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர், இந்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார், இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு சர்ச்சே தேவையில்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை? சர்ச்சே தேவையில்லைங்க. நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணுவீங்கங்க, கரெக்டாக பைபிள் படிப்பீங்கங்க, தெரியுங்களா? எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி மகனே மகளே செய்வாயா செய்வாயா அப்படின்னு கத்த வேண்டியதே கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயின்னு இருப்பீங்க. லைஃபே சூப்பராக போயின்னு இருக்கும், எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க ஆவியானவரை பற்றி ஒரு உணர்வு இல்லாததுனால நம்ம மக்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறாங்க? வெறும் கை தட்டுறதுக்கு தான் ஆவியானவர் போல. அப்போது அந்த அபிஷேகம் இறங்கும் போது தான் ஆவியானவர். இவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க. சிம்சோன் மாதிரி, எலியா மாதிரி, எலிசா மாதிரி ஆவியானவர் இறங்கி வந்துடுவார். அதுதான் சர்ச்சில் பாருங்க, பாட்டு கூட எப்படி பாருங்களா, வருகிறார் வருகிறார், இறங்குகிறார் இறங்குகிறார், வந்துட்டார் வந்துட்டார், வந்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோ வந்துட்டே இருக்கிறாரா, என் மேல என் மேல என் மேல, ஆண்டவரே ஊத்துக்க ஊத்துக்க ஊத்துக்க. ஹலோ, ஏற்கனவே உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. உங்களுக்குள்ள என்ன பண்ணப்பட்டு இருக்குது? அவர் இறங்கி வந்துட்டார். எப்போ இறங்கி வந்துட்டார்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலேயே இறங்கி வந்துட்டார். நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உள்ள ஆளை வச்சுக்கின்னு, ஆள் வராராம் 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 அப்படின்னு ரோட்ல போய் காத்துக்கிற மாதிரி. உங்க வீட்டுக்கு சிஎம்ஏ வந்துட்டாரு, சிஎம் வராரான்னு சொல்லிட்டு உள்ள உக்காந்துக்கிற சிஎம்ஐ கவனிக்காம ரோட்ல போய் நின்று தேடிக்கிற மாதிரி எப்படி இருக்கும் அவருக்கு? சொல்லுவாரு, ஏப்பா அந்த போய் கூப்பிட்டு வாயா, நான் வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரமா ஆகுது, அதனால ரோட்டில் நின்று பார்த்துட்டு கிடக்கிறேன், நான் வருவானான்ட்டு சொல்ல மாட்டேங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஆவியானவர்ன்றார். ஆனால் நீங்கள் என்ன இன்னைக்கு கிறிஸ்துவங்க பாருங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிறாங்கன்னா, எலியாவை போல இறங்கி வாங்க ஆவியானவரே, எலியா மேலே இறங்கி வந்தது போல இறங்கி வாங்க, எலிசா மேலே இறங்கி வந்தது மேலே இறங்கி வாங்க, சிம்சோன் மேலே, கிதியோன் மேலே, எப்தா மேலே இறங்கி வந்தது போல என் மேலேயும் இறங்கி இறங்கி இறங்கி. அவர் சொல்கிறார், நான் ரொம்ப நாள் ஆச்சு இறங்கி, நீ இன்னும் இறங்குறதுலேயே இருக்கிற, நான் இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுடாடுவார். சில பேருக்குள்ள இருந்துட்டா சொல்லாரு, 10 வருஷம் ஆச்சுடா, கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கடா, இன்னும் மேலேயே பார்த்துட்டு இருக்கிற. ஏன்னா சரியான சத்தியங்கள் போதிக்கப்படலை. நான் சொல்கிறேன், இயேசுவின் ரத்தம் உங்களுடைய ஆவியை கழுவி பரிசுத்தமாக்கி நீதியாக்கி புது சிருஷ்டியாக்கி பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ள என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள வாசம் பண்ற ஆவியானவர் கவனிங்க, எப்படிப்பட்ட ஆவியானவர்? பலமுள்ள ஆவியானவர். நிறைய இருக்குது, அர்த்தது இருக்குது, அன்பு இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது. இப்படியே ஒன்றுக்கு ஒரு வாரம் பார்த்தா எங்கதா போய் முடியும்னு தெரியல, தாட்டாக்கப்படுவேன். எனக்குள்ள ஒரு பலம் இறங்கிச்சு. அப்போ இவ்வளோ பெரிய பலமுள்ள ஆவியானவரை வச்சுக்கின்னு நீங்கள் பலவீனமாக இருக்கலாமா? சொல்லுங்க, பலவீனமா இருக்கவே கூடாது. உங்களுடைய ஆத்துமா பலமாக இருக்கும், உங்கள் சரீரம் பலமாக இருக்கும். இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பேசணும். என்ன சொல்லணும்? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர். இந்த ஆவியானுடைய பலம் இயேசுவின் நாமத்தினால என் ஹார்ட் மேலே உண்டாகட்டும், என்னுடைய ஈரல் மேலே உண்டாகட்டும், என் லங்ஸ் மேலே வெளிப்படட்டும், என் குடல்கள் மேலே வெளிப்படட்டும், என் எலும்புகளில் வெளிப்படட்டும், என் நரம்புகளில் வெளிப்படட்டும், என் கண்களில் வெளிப்படட்டும், பல்லுலெல்லாம் வெளிப்படட்டும், சொத்த பல்லாம் சரியாகட்டும். அல்லேலூயா. எல்லாத்தையும் பேசலாங்க பலத்தை. யோசிச்சு பாருங்க, டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் சொல்றாரு இந்த டானி குடிச்சா எல்லாம் பல்லு நல்லா இருக்கும், முடி கொட்டாது, கண்ணு பளிச்சுன்னு தெரியும், எலும்புலாம் நல்லா இருக்கும், நரம்புலாம் நல்லா இருக்கும், சதெல்லாம் நல்லா வயசானவங்க தொங்கின மாதிரி தொங்காது, நல்லா ஸ்டிஃபாக இருக்குமா. இந்த டானிக்கை டெய்லி குடினா என்ன பண்ணுவீங்க? வாங்கு பாட்டிலா. எத்தனை ஆயிரம் சொன்னாலும் பரவாயில்ல, 2000 சொன்னாலும் பரவாயில்ல, 3000 சொன்னாலும் பரவாயில்ல, செய்கிறோம். ஆனால் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, பலம், அந்த பலமுள்ள ஆவியானவர்களுக்குள்ள கொடுத்து இருக்கிறாரு. கொடுப்பேன்னு சொல்லியிருக்குது அந்த வசனம், கொடுப்பேன்னு சொல்லியிருக்குதா?
இல்ல, தேவன் கொடுத்து இருக்கிறார். தேவன் கொடுத்து இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள தானே இருக்கிறாரு. ஹலோ, உங்களுக்குள்ள தானே இருக்கிறாரு. இல்ல வெளில எங்கனா இருக்கிறாரா, இல்ல இறங்கி வந்துருக்கிறாரா? உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. இப்போ நீங்க அதை ஒவ்வொரு நாளும் உட்காரணுங்க. ப்ரேயர்ன்றது என்ன? உட்காந்துன்னு இந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன், தப்பு கிடையாது. இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வாங்கங்க. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கங்க. நல்ல பலன் அடைங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கின்னு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, சிக்கிம், கோவா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோராம், இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டாக சொல்லி சொல்லி ஜெபிக்கிறது. அப்புறம் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களுக்கு ஜெபிக்குது, அப்புறம் ஆந்திரா இருக்கிற மாவட்டங்களுக்கு ஜெபிக்குது. இப்படியே ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி நேரத்தை கடுத்துறது. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாடும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டும் தெரியும், கிராமம் கூட இயேசுநாதருக்கு தெரியும். உங்களுக்குள்ள ஆவியானவர் கொடுத்துருக்குது எதுக்குன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான். உங்களுக்குள்ள ஆவியானவர் எதுக்கு கொடுத்துருக்காரு? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்குறாருங்க. நீங்கள் நல்லா இருந்தால் அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாரு, பேஸ்மெண்ட்டு வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் வேஸ்ட்டு. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பேஸ்மெண்ட்டு வீக்கு. உடம்புல எல்லா சொத்தையும் வந்து இருக்கும். உடம்புல கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வீக்கு, நரம்பு வீக்னஸ்ஸு, எலும்பில் சத்து இல்லை, ரத்தத்தில் ஜீவன் இல்லை, அணு இல்லை, எல்லாத்துலேயும் வீக்காக இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது மட்டும் பாரு, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு கிராமத்துக்காக ஜெபிக்கிற, எழுதி வச்சு ஒட்டி வச்சு அதுக்காக ஜெபிக்கிறது. கேட்டால் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ரொம்ப பிசாசு ரொம்ப தந்திரமாக ஒரு வேலை பண்ணிட்டு போயிட்டான். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினார், கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாட்டினார். இது ஜெபம் பண்ணதே வந்து இது நல்லா இருக்கிறதுக்கு தான் ஜெபம் பண்ணியிருக்குது. இவ்வளோத்துக்கும் பாரத்துக்காக ஜெபம் பண்ணல, உண்மையான பாரத்துக்காக ஜெபம் பண்ணல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக. இது உள்குத்து ஒன்று வச்சுருக்குது. இப்படிலாம் ஜெபம் பண்ணால் தான் நான் நல்லா இருப்பேன். நான் அதுக்கு நேராக கேட்டுப்போ, என்ன சொல்கிறீங்க? அதுக்கு நேராக கேட்டு போகலாம், ஆண்டவரே நல்லா வைங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு ரொம்ப பெரிய பரிசுத்தவான் மாதிரி தேசத்துக்கு ஜெபிக்கிறேன், உலகத்துக்கு ஜெபிக்கிறேன். எதுக்கு இதுக்கெல்லாம் ஜெபிக்கிற? உண்மையான பாரத்தோடு ஜெபிக்கிறியா? உள்குத்து வச்சுருந்தானே ஜெபிக்கிற. என்ன வசனம் வச்சிருக்கிற? யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினார், கர்த்தர் அவன் சிறையிருப்பை முதலில் மாட்டினார். அதை வச்சுருந்தாலும் ஜெபம் பண்ணுற. அதுக்கு நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணிட்டு போ, ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதை செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு போகலாம்ல. நீ எதுக்கு இது அவர்கிட்டயே போய் ஆக்டிங் பண்ணிருக்கிற? அவருக்கு நான் கண்டுபிடிக்க தெரியாதா? நானே கண்டுபிடிச்சிட்டேன். நானே கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கண்டுபிடிக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? இன்னுமா அவரை ஏமாளி நினைக்கிறீங்க? நம்ம கிறிஸ்துவங்களா இவங்க பெரிய புத்திசாலி மாதிரியோ, அவர் என்னமோ ஒன்றுமோ தெரியாத ஆண்டவர் மாதிரியோ, அவர்கிட்டயே போய் நடிச்சுட்டு வந்துட்டா அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரிலாம் நினச்சின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவரை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து ஆடுற மாட்டை ஆடி கறப்பார், பாடுற மாட்டை பாடி கறப்பார். கறக்கிறதுல அவருக்கு இல்லாடி நம்மளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜெபத்தில் உட்கார்ந்து முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற தன்மைகள்லாம் படிக்கல. நான் சொன்னேன்னா இல்லைங்களா, ஏசாயால 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் எவ்வளோ தன்மைகள் சொன்னேன். இப்போ 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் 4 தன்மைகள்: தைரியம், பலம், அன்பு, தெளிந்த புத்தி. இந்த 4 தன்மைகள் இங்கே இருக்குது. அங்கே இன்னும் தன்மைகள், அங்கே ஒரு மொத்தம் அங்கே ஒரு 6 தன்மைகள் இருக்குது. அப்போது 10 தன்மைகள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படித்து தியானித்து, இதெல்லாம் என்னுடைய ஆவியில் வெளிப்படட்டும், என் ஆத்மாவில் வெளிப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இந்த பலன் வரட்டும், பலம் வரட்டும் என்று சொல்லுகிறேன். சொல்லி 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 நீங்கள் பலன் அடையணுங்க. ஹலோ, சில பேஷண்ட்டுக்கிட்ட டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதுப்பா அப்படின்வாங்க. ஏன்னா எல்லாம் கெடுத்து டேமேஜ் ஆக்கி சீரழிச்சிட்டு இப்போ வந்திருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கலாம்? ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம், திரும்பவும் புதுசாக்கி இருக்கலாம், பலப்படுத்தி இருக்கலாம், நல்லாக்கி இருக்கலாம்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிட்டு வந்துட்டியப்பா. நம்ம கிறிஸ்துவங்க எப்படி தெரியுங்களா, இதே கேஸு தான் ஒவ்வொரு கிறிஸ்துவங்களும் இப்போவே செய்கிறது கிடையாது. எல்லா பிரச்சனையும் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ட்ரிப்பு ஏறின்னு இருக்கும் போது அப்போ தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் சேனல் என்ன பாஸ்டர், அன்றைக்கி ஒரு சொன்னீங்களே பாஸ்டர், அது என்ன தலைப்பு போட்டீங்க பாஸ்டர். நான் சொல்கிறேன், ஒழுங்காக கேளுங்க, தயவு செஞ்சு நல்லா கேளுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்போதுலேருந்தே தொடங்குங்க, இன்னிலிருந்தே தொடங்குங்க. ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நல்லா பேசுங்க. ஆமாம், நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமானேன். என் இயேசுவே என் பரிகாரியாக கர்த்தர். மற்றவர்களுக்கு வருகிற வியாதிகள் பலவீனங்கள் எனக்கு வராது. புரியுதுங்களா? வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. கழுகுக்கு சமமாய் என் வயது, என் சரீரம், என் பலன் திரும்பவும் வாழ வயது போலாகும். நிறைய இருக்குது, இதெல்லாம் இருக்குது, காப்பியாக வராது. காப்பி போட வேண்டியது உங்கள் வேலை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், காப்பி போட வேண்டியது உங்கள் வேலை. ஆனால் பால் இருக்குது, பழம் இருக்குது, எல்லாம் இருக்குது. காப்பி போட வேண்டியது யார் வேலை? பாஸ்டர் வேலை கிடையாது. அதையும் சொல்லிடுறேன் இந்த நேரத்தில். நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, காப்பி போட்டு கொடுக்குறது பாஸ்டர் வேலை நினச்சிருக்கிறாங்க. ஹலோ, காப்பி போட முடியும்னு சொல்லி கொடுக்குறதாங்க வேலை, காப்பி போட்டு குடிக்கிறது உங்கள் வேலை. ஏன்னா உங்களுக்கு எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம். நான் போட்டு கொடுக்கணுன்னா நான் சண்டே மட்டும் தான் போட்டு கொடுப்பேன். ஹலோ, அப்போ நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சிங்கன்னா, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா வந்துடுச்சுன்னா, உங்கள் சரீரத்தில் 100 வயசு இல்லை 120 வயசானா கூட கொம்பு பிடிக்காம சும்மா கன்று மாதிரி நீங்கள் நடப்பீங்க, ஓடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்படிப்பட்டவர்? பலமுள்ள ஆவியானவர். எப்படிப்பட்ட பலம்? சிம்சோன் கிட்ட போயிடணும். அப்பப்போ சிம்சோன் கதையை எடுத்து படிக்கணும். சிம்சோன் ஸ்டோரி படிக்கும் போது தான் சொல்லணும், என் மேலே இருக்கிற ஆவியானவர் 7 அடி கதவு இல்லை 20 அடி கதவையும் தாப்பாலோ போட்டிருந்தாலும் அப்படியே 2 பேத்து வைக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லணும். கோழியே இல்லை நிறைய பிடிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி தாங்க இருக்கணும். சும்மா இதெல்லாம் விட்டுட்டு, உமக்கு சித்தமானால் என்னை என்ன பண்ணுங்க, சுத்தமாக்க ஆண்டவரே. அது குஷ்டரோகி ஜபம், பிள்ளையின் ஜபம் கிடையாது. குஷ்டரோகி ஜபம். அது இன்னும் குஷ்டரோகி ஜபம் பண்ணி இருக்கிறீங்க. அவர் சுகமாக்கிட்டார் குஷ்டரோகி எல்லாம். குஷ்டரோகி என்ன பண்ணிட்டாரு? சுகமாக்கிட்டாரு. நீங்கள் குஷ்டரோகி கிடையாது. இன்னும் நீங்கள் குஷ்டரோகியாவே உங்களை நினச்சின்னு இருக்கிறீங்க. அவன் சுகமாகி போய் அவன் எத்தனை வருஷம் ஆகி போச்சு. நீங்களாம் பிள்ளைகள். ஆமென். உங்களாம் நல்லா இருப்பீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்களா? ஆமென். ஏன் நல்லா இருப்பீங்க? எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கினேன். ஆமென். நான் நல்லா இருப்பேன், நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், நான் வீக்காக ஆக மாட்டேன். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து இருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, நேரில் ஆன்லைனில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களும் இருக்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்கள் எங்களுக்குள்ள அப்பா சிம்சோனுக்குள்ளே இருந்து செய்த பெரிய காரியங்களை விட அதிகமான காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த வல்லமைகள் எல்லாம் எங்களுடைய ஆவியில், எங்களுடைய ஆத்மாவில், எங்கள் சரீரத்தில் இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ணமாக நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆளுகை செய்யட்டும், வெளிப்படட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த பவர்ஸ் எல்லாம் நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, உமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமைகள் பலன்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தின் மேலே பேசுகிறோம் ஆண்டவரே. எங்கள் கிட்னி மேலே பேசுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய லங்ஸ் மேலே பேசுகிறோம், எங்கள் லிவர் மேலே பேசுகிறோம், எங்கள் குடல்கள் மேலே பேசுகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் மேலே பேசுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பற்கள் மேலே பேசுகிறோம், எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு எலும்புகள் மேலே பேசுகிறோம், ஒவ்வொரு நரம்புகள் மேலே பேசுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தசைகள் மேலே பேசுகிறோம். அங்கே ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு
ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்லு மேலேயும் ஆண்டவரே இந்த பலனை, இந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நாங்கள் 120 வயதானாலும் ஆண்டவரே கோல் ஊன்றாமல் நடக்க, 120 வயதானாலும் எங்கள் பார்வை குறையாமல் பார்க்க, 120 வயதானாலும் எந்த பலனும் எங்களுக்குள்ள குறைந்து போகாமல் ஆண்டவரே 40 வயதில் இருக்கிற பலத்தோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு பலன் உண்டு. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்ட பலன் உள்ளவராய் இருக்கிறார், பலன் தருகிறவராய் இருக்கிறார், பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். The name of Jesus. Thank you பா. ஆவியானவரே, இவ்வளோ பெரிய பலமுள்ள ஆவியானவரை நாங்கள் வச்சுக்கின்னு நாங்கள் அறியாமல் இருந்துட்டோம், மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளில் எங்களுக்கு இதை பற்றி ஒரு உணர்வு அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருக்க நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் இதில் கவனம் செலுத்தட்டும், இதில் தியானமாக இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நேரில் ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போகட்டும், சரீரத்தை விட்டு வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். அந்த வலி ஏற்படுற இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவினுடைய பலன் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும் என்று பேசுகிறேன். சரீரத்தில் எங்கெல்லாம் குறை இருக்குதோ, எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ, அந்த பலவீனமெல்லாம் நீங்கட்டும். பரிசுத்த ஆவினுடைய பலன், பரிசுத்த ஆவினுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். தொடர்ந்தப்பா இந்த நாளிலும் இந்த ஆராதனை மூலம் வருகிற மகிமைகளை நாங்கள் உமக்கு நன்றியோடு செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.